ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா ஜெர்மனியில் ட்ரெஸ்டனை தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ்டனோட மார்க்கெட்டை மார்னிங் வியூவில் பார்த்தோம். இப்போ அதே ட்ரெஸ்டனோட மார்க்கெட்டை நைட் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போது இந்த யூரோப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மெயினாக நம்ம மார்னிங்கில் பார்க்குறத விட இந்த நைட் டைம் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கிற எல்லா கிறிஸ்மஸ் மார்க்கெட் அந்த யூரோப் பிளேஸஸே பார்த்திங்கன்னா என்னமோ தங்கத்தில் மின்ற மாரி அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் லைட் செட்டு டெக்கரேஷன் சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்டான டைம் நம்ம யூரோப்பை விசிட் பண்ணி பார்க்க. பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா பிளேஸுமே. மெயினாக இங்கே வந்து ஷார்ட் நைட்டுன்றனால சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ அதனால சீக்கிரமாகவே லைட்னிங்லாம் போட்டு ஒரு 4 மணி 3 மணி 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா பிளேஸுமே. போய் பார்க்கும் போது நம்மளுக்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மார்னிங் வியூவில் பார்த்த ட்ரெஸ்டனை இப்போ நைட் வியூவில் பார்க்கலாம். நைட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையிலேருந்து எல்லா ஷாப்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் போட்டு லைட் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா சென்ட்ரமில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் ஒரு ஃபோக்கஸாகவே இருக்கும் எல்லா கண்ட்ரிலையுமே. ஸோ அந்த ட்ரீக்கு டெக்கரேஷன் கொடுத்து ஸ்டார் டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மெயினாக கிளாஸில் செய்கிற குட்டி குட்டி திங்ஸாக இருக்கட்டும், அண்டு அவங்களோட ஸ்வீட் டெசர்ட் அண்டு அவங்களோட மெயின் சாசேஜ் அந்த கறி ஃபுல் கறியும் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி குக் பண்ணி அந்த க்ரில் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஹாட் வைனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. மெயினாக நிறைய ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஆர்கிடெக்ட் பீஸோ அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டமும் விற்பாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா நிறையா கேமு அண்டு ஜீசஸை பற்றி டெக்கரேஷன்ஸ் அண்டு ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் நிறைய பேர் கேதர் ஆகி என்ஜாய் பண்ணி அவங்களோட ஃபன் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்டு நிறைய டூரிஸ்ட்டும் இந்த டைம் தான் நிறைய விசிட் பண்ணியிருப்பாங்க. அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஃபன் கேம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களோட ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பசங்க அதில் வந்து விளையாடுறதோ என்ஜாய் பண்ணுறதோ, அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதோ வீக் டேஸை சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறது பார்க்கும் போது நம்மளே என்னமோ இந்த குழந்தைங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாரி அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம் தான் கண்டிப்பாக நீங்கள் யூரோப் விசிட் பண்ணுறதா இருந்தால் எந்த பிளேஸாக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த வின்டர் டைமில் கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ட்ரெஸ்டன் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கும்போது மெயின் சென்ட்ரம்லேயும் பார்த்திங்கன்னா இவங்க மோர் ஓவர் எல்லா பிளேஸுமே கவர் பண்ணுற மாரி சென்டரில் தான் மார்க்கெட் போடுவாங்க, சென்ட்ரம் மார்க்கெட்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மெயினான சர்ச் இருக்கும் அண்ட் அங்கேயே குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்கும். மெயினான திங்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண மாரி தான் அந்த பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெயின் சென்ட்ரம் போனாலே மோஸ்ட் ஆஃப் த பிளேஸை வந்து கவர் பண்ணிடலாம் எப்போவுமே. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அழகான டவர் டெக்கரேஷன் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபேன் சுற்றுறமே அது கீழே வந்து சின்ன சின்ன ஆர்கிடெக்ட் மாரி அதில் வந்து நிறைய பொம்மை அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய மியூசிஷியன் ப்ளே பண்ணிக்கிட்டு சிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கீழே வந்து குட்டி சாசேஜ் கடை அண்ட் ஹாட் வைன், இவங்களோட மெயின் ஃபேமஸ் ஆனது ஹாட் வைன் தாங்க. ஸோ அதை மெயினாக நிறையா ஷாப்ஸில் சேல் பண்ணுவாங்க. அண்ட் நிறையா ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லைட்னிங் திங்ஸ் தான், குட்டி குட்டி லைட் பொருள் எவ்வளோ டெக்கராக இருக்குன்றதை அழகழகாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது இவ்வளோ திங்ஸ் இருக்குதா, இது ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு. ஆனால் வாங்குறதுக்கு தான் நம்மகிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இருக்காது, ஏன்னா அவ்வளோ ரேட்டாக வச்சுருப்பாங்க. அதையும் சொல்லிட்டேன். பட் நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஐட்டம் வேணாலும் சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன்னா அதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். பட் திங்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று அந்த காசை அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபுல் மார்க்கெட்டையும் ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு ஹையஸ்ட்டு பிளேஸில் நின்று அந்த ஹோல் சிட்டியும் பார்க்கும்போது அவ்வளோ லைட்டில் வந்து என்னமோ பிரகாசமாக மின்ற மாரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது நம்ம கேமராவில் மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோவில் கேமராலலாம் அந்தளவுக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோடய ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நம்மளும் இந்த டைமில் தான் மெயினாக அந்த
யூரோப்னாலே கிறிஸ்மஸ் அண்டு ஈஸ்டர் டைமுக்கு மட்டும்தான் லீவ் கிடைக்கும். ஸோ அந்த டைம் தான் நிறைய பேர் ட்ராவலும் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேதரும் ஆவாங்க. ஸோ நம்மளும் அந்த டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ திங்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதுமாரி டைமில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ஹோல் சிட்டியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் ட்ரெஸ்டன் சென்ட்ரல் மார்க்கெட் சுற்றி பார்க்கும்போதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை க்ராஸ் பண்ணக்காத இன்னொரு மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயும் போய் விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா மோரோவர் ஒரு ஃபியூ ஹார்ஸ் இல்லை ஃபியூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து நிறைய மார்க்கெட்டே வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று யூனிக்காக இருக்கும் நம்ம போய் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான்ன்றனால நாங்கள் சீக்கிரமாக நடந்து போய் அந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு பெரிய ஜெயின் வில் இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஃபயர் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்தாண்ட சைடு நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக குழந்தைங்களுக்கான நிறைய கேம் ஷோ தான் இருக்கும். கேம் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட்னு எடுத்தாலே நம்ம ஊரில் எப்படி வந்து இந்த திருவிழாலலாம் நிறைய சந்தை போட்டு நிறைய கடை போட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக விற்பனை பண்ணுவாங்களோ அதேமாரி தான் இங்கேயும் வந்து இவங்க நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸு, ப்ரெட்டு அண்டு கேக்ஸுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு சொல்லிவிட்டு நிறைய திங்ஸ் இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே ஹாட் வைன்னாலும் அது நிறைய ப்ளேஸில் சேல் பண்ணுவாங்க. ஸோ ரேட்டும் அதுக்கேற்ற மாரி ஃபியூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக இதுமாரி மார்க்கெட்லலாம் நீங்கள் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணும்போது செமையாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் நிறையா பீப்புளை பார்க்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், எவ்வளோ திங்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டு ட்ராவலிங் கூட சொல்லலாம். ஸோ ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம நிறையா திங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸோடு அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அதேமாரி சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதும் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.